வணக்கம். இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர்கள் ஜனவரி மாத ஊக்கத்தொகை எப்போ வரும் தகவல் தெரிஞ்சா சொல்லுங்க. நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஊக்கத்தொகை பேங்க்குக்கு அனுப்பிட்டாங்க. இனி ஒவ்வொரு தன்னார்வலோட கணக்கில் இன்னும் வரக்கூடிய நாட்களில் வரவு வைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரமே அவங்களுக்கு ரூ. 1000 கிரெடிட் ஆகிடும். அடுத்ததான் தன்னார்வலர்களுக்கு கிடைச்சிருக்க இந்த விவசாய கணக்கெடுப்பு முகாம் பற்றின ஒரு சில தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. அரசோட நலத்திட்டங்கள் அனைத்து மக்களுக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கணக்கெடுப்பு நடத்துகிறாங்க. முக்கியமாக விவசாயிகளுக்கு அரசோட நலத்திட்டங்கள் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக விரிவான கணக்கெடுப்பு நடத்துகிறாங்க. இந்த கணக்கெடுப்புக்கு இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர்களை எடுத்திருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு இல்லம் தேடி கல்வியில் இருக்க அனைவருக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் பேட்சில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை 2.0 இருக்கிறவங்களாலும் சரி, யாரை செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிற முடிவு கோஆர்டினேட்டரை பொறுத்து தான். ஸோ அவங்கள தான் டிசைட் பண்ணுவாங்க யாரை செலக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. இப்போது இந்த வேலைவாய்ப்புக்கு தேர்வான தன்னார்வலர்கள் பயிற்சி ஒரு சில இடங்களில் முடிச்சுட்டாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. ஸோ இந்த முகாமில் விவசாயிகளோட ஆதார் எண், அவங்களோட நில சம்பந்தமான ஆவணங்கள் எல்லாத்தையுமே இந்த ஆப் மூலமாக பதிவேற்றம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதை எப்படி பதிவேற்றம் பண்ணணும் அப்படிங்கிறதையும் இந்த முகாமில் தன்னார்வலர்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு விவசாயிகளுக்கும் அதில் கேட்டிருக்க தகவல்களை அப்டேட் பண்ணதுக்கு அப்புறமா ஃபைனலாக விவசாயிகளுக்கு ஒரு அடையாள எண் கொடுப்பாங்க. ஸோ அதை அந்த ஆப் மூலமாக உருவாக்கி கொடுக்கறது தான் தன்னார்வலோட வேலை. இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய தகவல்களை இந்த முகாம் மூலமாக தன்னார்வலர்களுக்கு ட்ரைனிங்காக கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுறதுனால விவசாயிகளுக்கு அவங்களுக்கு தேவையான பயன்களும் பலன்களும் கிடைக்க போகுது. ஸோ தவறாமல் விவசாயிகள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும்னு சொல்லிட்டு தமிழக அரசு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. தன்னார்வலர்கள் விவசாயிகளோட ஆதார் எண், அவங்களோட நிலப்பட்டா, ஆதார் எண்ணோட இணைக்கப்பட்ட மொபைல் நம்பர், ஸோ இது எல்லாமே வெரிஃபை பண்ணி அப்டேட் பண்ண வேண்டியது இருக்கும். இதுக்காகவே ஆப் உருவாக்கியிருக்காங்க. அக்ரிஸ்டாக் அப்படிங்கிற ஒரு ஆப் உருவாக்கியிருக்காங்க. ஆப்பை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற தகவலையும் இந்த முகாம்லேயே சொல்லிடுவாங்க. ஸோ அவ்வளோதான். செலக்ட் ஆன வாலண்டியர்ஸ்க்கு பாராட்டுகள். இன்னும் தகவல் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.